அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த காட்சிப்படுத்தி போறதுக்கு 3 நாள் இருக்கு. அவர் அதிர்ச்சியில இருந்த நேத்து சாயங்காலம் எங்க போனார்ல கார்ல, எங்க போனார், யாரை பார்க்க போனார்? இன்னொன்னு இப்ப கூட விளக்கம் கொடுத்தாங்க ஐஏஎஸ் ஆபீசர்ல. அந்த ஆம்புலன்ஸ் இவங்க ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்திருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் போனார் கேட்கல, செந்தில் பாலாஜி ஏன் போனார்னா குறியா கேட்கறாங்க. பாஜக காரர்களும் அதிமுக காரர்களுக்கும் அவர் மேல ஒரு டார்கெட். சிஎம் சார் நீங்க என்ன கைது பண்ணுங்க, நிர்வாகிகள் மேல கை வைக்காதீங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சிஎம்க்கு சவால் வருறாரு. இவ்வளவு நாள் இருந்த 41 பேர் இறந்து போன போது நீ ஒரு வார்த்தை பேசல, வீடியோவிலையும் வரல, குரல் பதிவுலையும் வரல. இப்ப மாவட்ட பொறுப்பாளர் கைது பண்ணாங்க நீ வந்திருக்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில். அவரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதாவை பார்த்துருக்குறோம், பாஜக காரங்களோட மிக மோசமான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு நபராக இருக்கிறார். நேபாளம் புரட்சி மாதிரி வரணும், குற்றக்கூடாதுன்னு பேசுறது என்ன, அடுத்தடுத்து என்ன செய்வதற்கும் தயாராக இருப்பார். சட்டமன்ற தேர்தலில் இவரை மையமிட்டு இவரை சுற்றி இருக்கிற கும்பல் இவரை வைத்துக்கொண்டு என்ன வேணுமாலும் வன்முறை செய்வாங்க, எதை வேணுமாலும் இவங்க செய்வாங்கங்கிற ஒரு பேராபத்தமும் ஒரு பெரும் பயமும் இருக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் திரு வே மதிமாறன். வணக்கம். வணக்கம். காலையிலிருந்து நடக்கக்கூடிய கரூர் சம்பவத்தினுடைய அப்டேட்டுகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. காலையில் ஆதவர்ஜன் ஒரு ட்வீட் போடுறாரு, அப்புறம் டிலீட் பண்ணுறாரு, அப்புறம் மத்தியானமாக விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமுதா ஐஏஎஸ் ஒரு கவுண்டர் அட்டாக், அவங்க ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இந்த சம்பவம் திசை மாறுதா அல்லது எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இந்த 41 பேர் இறந்ததுக்கு பிற்பாடு இதில் யார் குற்றவாளின்னு அந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்வையாளர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே பங்கெடுத்தவங்க, டிவியில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் குற்றவாளின்னு தெரியும். அதே மாதிரி அந்த குற்றவாளிகளுக்கு நாம தான் குற்றவாளின்னு தெரியும். அதனால தான் குற்றவாளிகள் இந்த மரணங்கள் 41 பேர் இறந்த போது அங்கேருந்து யாரோ வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்க்கறது, கூட உதவி செய்கிறதுன்னு கரூரில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், மக்கள் இவங்கெல்லாம் வந்து செய்யும்போது சம்மந்தப்பட்டவங்க யாருமே அங்கே இல்லை. யாருமே நீங்கள் சொல்கிற ஆதவன் ஒருத்தர் ட்வீட் போட்டார்ல, அவர் அங்கே இல்லை. அந்த கட்சியில் புஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அங்கே இல்லை. விஜய் அந்த ஸ்பாட்டில் இல்லை, திரும்பி வரவும் இல்லை. அப்போது அங்கே இருந்து இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேலே தப்பாகிடுச்சு, நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம், நம்மளால தான் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கங்கிற பயம் வந்ததுனால அவங்க ஸ்பாட்லேயே யாருமே இல்லை. விஜய் உட்பட எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே இவங்க யாரும் இல்லாத போது, இந்த பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், கட்சியோட தலைவர் விஜய் உட்பட அங்கே யாருமே இல்லாத போது இந்த விஜய் பார்க்க போனவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாதுகாப்பதற்கு அங்கே இருக்கிறவங்க, இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளே போயிருக்கிறாங்க, மற்றவங்க போயிருக்கிறாங்கன்னா அவங்க தான் போய் அதை செய்கிறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. சம்பவத்தை அவங்க தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க, கண்ணு முன்னால் இறக்குற பார்த்துக்கிறாங்க, பார்த்தும் கை விட்டுட்டு ஓடிட்டாங்கங்கிறதே தான் குற்றவாளியான்னு தெரிஞ்சு போச்சுங்கிறது தான் ஓடுறாங்க. அப்போ அந்த பகுதியில் யாரும் காப்பாற்றுறது இல்லாத போது அந்த பகுதி மக்கள் தானே, ரோட்டில் அடிப்பட்டவங்களை யாராவது வந்து காப்பாற்றுவாங்கல்ல. இப்போ கொண்டு போய் வண்டியில் ஒருத்தர் இடிச்சிடுறான், அவன் வந்து குடிகாரனாக இருக்கான், அவன் போதையாக இருக்கான்னு வச்சு இடிச்சிட்டான்னா அவன் ஓரமாக தான் உட்காந்துருப்பான். அவனுக்கு நான் உடம்பு அடிபடாமல் இருந்தாலும் உட்காந்து தான் இருப்பான், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் அடிப்பட்டவங்களை யாராவது வந்து காப்பாற்றுவாங்கல்ல, அதுதான் நடந்தது. நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொல்றீங்க, அதுதான் சதின்னு சொல்றாங்க. அதுதான் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். அதுதான் அதை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு நைட்டு சாயந்தரம் நடந்ததுலேருந்து மறுநாள் போகிற வரைக்கும் யாருமே சீனில் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, அந்த ஏரியாவில் இல்லை. மாறாக முதலமைச்சர் சென்னையிலேருந்து அங்கே போகிறாரு, துணை முதலமைச்சர் துபாயிலேருந்து இங்கே வர்றாரு, இன்னும் பல அமைச்சர்கள், வெவ்வேறு ஆட்கள், மீடியாக்கள் எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க யாருமே பொறுப்பாளர்கள் இல்லை. அப்போ என்னன்னா அவங்களே சாட்சி, நம்ம தான் குற்றவாளி அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுனால, பயம் வந்ததுனால, மக்கள் நம்மளை அடிச்சிருவாங்களோ, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஓடி போயிட்டாங்க, சிதறி ஓடி போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுல நடந்து முடிஞ்சுது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ விஜய் போடுற ட்விட் ஆகட்டும், இந்த விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறதாகட்டும், ஆதவர்ஜன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன ஆகட்டும், ஒரு நாள் வரைக்கும் வாய் திறக்கல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சம்பவம் நடந்து நாடே பற்றி எரியுது, உலகம் முழுக்க செய்தி ஆகுது, இவ்வளோ பெரிய அவலம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது சம்மந்தப்பட்டவங்க போயிட்டாங்கங்கிறது மட்டும் இல்லை, அது குறித்து கருத்தை சொல்லலை. நீங்கள் இப்போ ட்விட் போடுறதெல்லாம் என்றைக்கு போடுறாங்க, நேற்று போடுறாங்களா அவர்? அதை பற்றி கருத்தை சொல்லலைங்க. எல்லாருமே பதட்டப்படுறாங்க, யாரோ கருத்து சொல்கிறாங்க, எங்கேருந்தவங்களாம் கருத்து சொல்கிறாங்கன்னா இது சம்மந்தமான விஜய் சீன்லேயே வரல. அவர் பேரில் ஒரு ட்வீட், இதையும் வெடித்து விடும்னு சொல்கிற ட்வீட்டு அவர் வந்து ஃப்ளைட்டில் பறக்கும்போது வருது. ஃப்ளைட்டில் வந்து நெட்வொர்க் கிடையாதுங்கிறது தெரியும். அப்போ அதுவும் வரல. அப்போ அவரோட பதிவு வந்து வரலங்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கு தான் வீடியோ பதிவு வருது. அவரால் நேரில் வர முடியல. நேரில் வர முடியுங்கிறது ஒரு காரணம் சொல்கிறார். நான் போனால் திருப்பி கூட்டம் வந்துடும், அதை வச்சு எதாவது பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். அது நீங்கள் லாஜிக்குன்னு கூட எடுத்துங்க. நீங்கள் ஏன் அங்கேருந்து அந்த ஏரியா விட்டு போகாமல் இருந்திருக்கலாம், சென்னை கூட வராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் கரூரில் தங்கியிருக்கலாம், நாமக்கல் எங்கேயாவது தங்கியிருக்கலாம்.
தங்கியிருந்து அவங்கள நிவாரண பணிகள் செஞ்சுருக்காங்க. அந்த விருப்பமே அவருக்கு இல்லை. முதல்ல ஓடணும், தப்பிச்சு ஓடணுங்கிறது நோக்கமாக இருந்திருக்கு. சரி போயிட்டீங்கல்ல, உங்களால் வர முடியல. இன்னைக்கு வீடியோ காட்சி பதிவு இன்னைக்கு போடுறீங்கல்ல, இந்த காட்சி பதிவு போகிறதுக்கு 3 நாள் எதுக்கு? அவர் அதிர்ச்சியில் இருந்ததுனால மீளவே முடியலங்கிறாரு. என்ன அதிர்ச்சி? 3 நாளா? அப்போ நேற்று சாயங்காலம் எங்கே போனார்ல காரில்? எங்கே போனார்? யாரை பார்க்க போனார்? அதாவது ஃப்ளாட்டுக்கு போகிறாருன்னா. அப்புறம் என்ன அதிர்ச்சி? அப்போ இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணாங்க? நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அமைதியாக எஸ்கேப் ஆகி மக்களை பாதுகாப்பதற்கு பதில் தன்னை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் இறங்குறாங்க. அப்போ அந்த கேப் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு மற்ற இயந்திரங்கள்லாம் மக்களை பாதுகாக்கிறது, நிவாரணம் கொடுக்கறது போய்கிட்டு இருக்கும்போது காட்சியிலே வரல. இவங்க யாரும் காட்சியிலே வராமல் தலைமறைவாக போய் கோர்ட்டு அணுகுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்காம நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அவதூறான பெட்டிஷன்ஸை சப்மிட் பண்ணுறாங்கங்கிறது இவங்க தலைமறைவானதும் அதற்கு பின்னால் மெல்ல வந்து இந்த விஷயங்களை அவதூறு சொல்வதுமே இவங்க ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு ஐடென்டிஃபை தான். அது ஒரு குரல் பதிவு கூட போடல விஜய். நீங்கள் ஆடியோ தான் போடணும், வீடியோ தான் போடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி குரல் பதிவு, வாய்ஸ் போட்டிருக்கலாம். அவர் சொல்கிறாரு மனசு முழுக்க வலிக்குது, நான் என்ன பண்ணுறது, நானும் சாதாரண மனுஷன் தான். இந்த மனசு மூளை வலிக்குதுங்கிறத போடுங்க. இன்றைக்கி மனசு வலியெல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, கவலையற்ற மனிதன் ஆகிட்டீங்களா? இன்றைக்கி கவலையற்ற மனிதனாக இருந்து இப்போ கூட அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாரு? பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஏதாவது இருக்குதா? உதவி செய்தவர்களை என்ன பண்ணுறது? உதவி செய்தவர்களை குற்றவாளியாக மாற்றுறது. நீங்கள் சில கொலை கேஸில் கொலை பண்ண ஓடி போயிடுவான், தப்பிச்சு ஓடி போயிடுவான், சீனுக்கே வரமாட்டான், எங்கேயோ போயிடுவான். யாராவது ஒருத்தர் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறான், கத்தியில் குத்துறான், உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு அந்த கத்தியில் எடுத்து அவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காப்பாற்றலான்னு போகும்போது வழியில் செத்து போகிறான் பார்த்தீங்கன்னா, அவனை பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல சில நேரம் போலீஸில். நீங்கள் தானே இருந்தீங்க, என்ன சாட்சி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இவர்கள் கொலை பண்ணிவிட்டு ஓடினா மாதிரி ஓடிட்டு யார் பாதுகாக்க வந்தாங்களோ அவங்கள குற்றவாளியாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப மோசடிங்க. இது போன்ற ஒரு அயோக்கியத்தனத்தை, அதாவது இப்படி ஒரு சம்பவம் 42 உயிர்கள் இருந்ததில்ல, இது போன்ற ஒரு இழிவான சம்பவம் நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளவு இது ஒரு பேரவலம், பெரும் துயரம்ங்கிறது போல பெரும் அவமானம். நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம். நம்ம சொல்கிறோம் தமிழ்நாடு எங்கேயோ சென்று விட்டது, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்களா, மத்திய பிரதேசத்தை பார்த்தீங்களா, நார்த் இந்தியாவிலலாம் பரிதாபமாக இருக்கிறான்னு சொல்கிறோம்னா அவெல்லாம் பரவாயில்லைங்க. நார்த் இந்தியா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசத்தில் ஒரு நடிகனை போய் பார்ப்பதற்காக இவ்வளோ கும்பல் யாரும் வர்றதும் இல்லை, அப்படி பார்த்தா அங்கே போய் சாகிறதும் இல்லை. இல்லை அதான் கேட்குறாங்க, இது பெரியார் மண்ணுங்கிறோம், திராவிட மண்ணுங்கிறோம், இங்கேயே சினிமா நடிகருக்கு பின்னாடி இத்தனை கூட்டம். ஆமாம், அந்த பெரியார் மண் திராவிட மண்ணில் நம்ம ஃபைட் பண்ணி இவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த பக்கத்தில் டிஃபால்ட்டாக இதுக்கு இந்த மாதிரியான சோர்ஸ் இருக்க தானே செய்யுது. அதுக்கு அடுத்த கட்டமாக சினிமா சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ மோசமாக இயங்க தானே செய்கிறாங்க. அதோட விளைவாக தான் இது தெரியும். இப்போ தான் சொன்னாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு, அதற்கு அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ அது உண்மையானு கேட்குறாங்க. ஆமாம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் போகுது, அதோட இவங்க பயணிக்கிறது இல்லையே. அரசுக்கு எதிரான இருக்கிற நபர்கள் இந்த மக்கள் மீது எந்த அன்பும் இல்லாமல் அவதூறுகளை கட்டமைக்கிற நபராக தானே அவங்க செயல்படுறாங்கிறதுக்கு அவங்களே சாட்சி. இப்போ வேற எங்கோ சம்பவம் நடந்து இப்படி ஆயிடுச்சுன்னு இல்லை, அவங்க ஆர்கனைஸ் பண்ண இடத்துலையே ஒரு அரசை ஒரு குற்றம் சொல்கிறாரு. அரசை குற்றம் சொல்கிற இடத்துல நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மீட்டிங் நடத்தினாங்க அல்லது திமுக மாநாடு நடத்தினாங்க, அங்கே ஒரு இப்படி சம்பவம் நடந்துருச்சுனாலும் கூட நீங்கள் திமுக அரசோடு கவர்மெண்ட்டோடய சொல்லலாம். மறக்க அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளில் இப்படி நடக்குது, இது எல்லாமே அவங்க தான் நிகழ்த்துறாங்க. அப்போ அவங்க திரைப்படம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விஜய்ங்கிறவரை நம்ம எப்படி பார்க்குறோம்னா சினிமாவை தான் பார்க்குறோம். அப்போ திரைப்படம்ங்கிற இமேஜ் எப்படி கட்டமைச்சிருக்கிறாரு அப்படின்னா இது போன்ற மூடர்களை உருவாக்குற ஒரு குரூப்பாக தான் ஒரு சினிமா எடுத்திருக்கிறாரு. அப்போ விஜய்ங்கிற ஒரு சாதாரண நடிகன் வெளியில் வந்தாலும் அவனை பிம்பத்தில் பார்த்தாங்களே 10 பேர் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு அந்த இமேஜ், அந்த கிரேஸில் அவரை பார்க்க வர மக்களாக தான் இருக்கிறாங்க. அது ஒபே பண்ணுற நமக்கானவர்னு பார்க்குற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது அதோட சிங்க் ஆகுது. இப்போ நீங்கள் திராவிட மாடல் விஷயத்துக்குள்ளார இந்த மாதிரியான மொழி உணர்வு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போனாலும் சினிமா தார்ந்தான இந்த பண்பாட்டு சீரழிவை வந்து தடுக்க முடியல. அதோட நீட்சியாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதோட உச்சபட்சமாக இவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் வேல்யூவும் இல்லாமல் வெறும் ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்குமான உறவாகவே கட்டமைச்சு கொண்டு போகிறாரு. இல்லை அவரும் பெரியார் அண்ணாவெல்லாம் முன்னிறுத்துறாரு, அதை நீங்கள் நம்பலையா? அதுதான் யார் நம்பினாங்க? அவரே நம்பலையாத. நம்ம நம்புறதுன்னு இல்லை, முதல்ல அவர் நம்பணும் இல்லை. பெரியார் அண்ணாவை முன்னிறுத்தினா இப்படி ஒரு நடந்துப்பாரா? தன்னை வந்து ஒரு நடிகராகவே பில்டப் பண்ணுவாரா? மக்கள் வந்து எங்க 8:45 நீ டைம் கொடுக்குற நாமக்கல் கூட்டத்துக்கு, 8:45 வீட்டிலேருந்து 8:45 தான் கிளம்புறேன். எங்கே வீடு என்னமோ உனக்கு நாமக்கல்லில் திருச்சியில் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கே இருக்குது வீடு? சென்னையில் இருக்குது. சென்னையிலேருந்து 8:45 கிளம்புறேன்னா என்ன நீ நினச்சிருக்க உங்களோட ரசிகர்களை பற்றி? மற்றவங்கள விட்டுருங்க, என்ன நினச்சிருக்கிறீங்க? அப்போ இப்போ 8:45க்குன்னா அவன் எத்தனை மணிக்கு வந்திருப்பான்? 7 மணிக்கெலாம் வந்திருப்பான்ல. 7 மணிலேருந்து கூட்டம் சேர்ந்துருக்கும் நாமக்கல்லில். அதுக்கப்புறம் 12 மணிக்கு இங்கே கரூரில், 12 மணிக்குங்கிறது 7 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ எவ்வளோ நேரங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, ஏன் அவ்வளோ நேரம்? எவ்வளோ, அதாவது ஒழுங்கட்டுறது ரொம்ப மோசமானது, பொறுக்கித்தனமாக இருக்குது, ஊதாரித்தனமாக இருக்குதுங்கிற வார்த்தையெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கேவலமான ஒரு அணுகுமுறையை தன் ரசிகர்களை பார்க்குறதே இருக்குல்ல. ஏன் இவ்வளோ பொறுப்பற்ற செயல்? அதை நீ அது இவ்வளோ வீடியோவில் பேசுகிறாரு, அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரா? 8:45 நீங்கள் பர்மிஷன் வாங்கலையா? ஏன் 8:45 வீட்டிலேருந்து கிளம்புனீங்க? என்ன காரணம்னு சொல்லணும் விளக்கம். ஏன் தாமதமாச்சு உங்களுக்கு? நீங்கள் போலீஸ் அவதூறு சொல்கிறீங்கல்ல, என்ன உங்கள் தரப்பில் நீங்கள் தாமதமாக வருவதற்கு என்ன காரணங்கிறது உங்களால் சொல்ல முடியுதா?
நான் இதனால் ஆயிடுச்சு, என் வீட்டில் உடம்பு சரியில்லை, மற்றவங்கள பார்க்க வேண்டியிருந்தது, ஃப்ளைட் ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். பொய்யா கூட உங்களால் சொல்ல முடியல. என்னால் ஊதாரித்தனம். ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா இந்த காலகட்டங்களில் தாமதமாக தான் வந்து பேசி. அதுக்கு காரணம் இருக்குது. அவங்க மக்கள் மத்தியிலே இருந்தாங்க. ஏன் இந்த கூட்டம் வரத்துக்கு தாமதமாகுதுன்னா, அண்ணா வீட்டில் தூங்கி எழுதுக்கு லேட் இல்லை. அவர் இப்போ வந்து வரியால் ஒரு 20 கூட்டம் வந்திருப்பார். அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிற நேரம் பயண நேரத்துலையும் வந்து வர்றதுனால மக்கள் காத்திருந்தாங்க. பக்கத்து ஊரில் பேசிக்கிட்டு இருக்கிறார், இப்போ வந்துடுவார், பக்கத்து ஊரில் பேசிக்கிட்டா வந்துடுவார்னு ஒரு மேடை போட்டு, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பொதுக்கூட்ட மேடை போட்டு அந்த மேடைக்கு முன்னால் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாயந்தரம் இருந்து இரவு வரைக்கும் விடிய உட்காந்துருப்பாங்க. அதற்கு காரணம் வந்துக்கிட்டு இருக்கிறார், பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு இடமா பேசிக்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி வரல, காலையிலேருந்து இரவு வரைக்கும் சுற்றுறாங்க. பிரச்சார பயணத்தில் மக்கள் காத்திருந்தாங்க. இங்கே ஆரம்பிக்கவே இல்லையே. ஒரே பாயிண்ட், 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு, 2 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட்டுக்கு நீங்கள் பேச போகிற நேரம் வந்து அண்ணா மாதிரி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவ்வளோ லாஜிக்கலாக பேசுறது இல்லை. நீங்கள் பேசுகிறது 3 நிமிடம். 3 நிமிடம் பேசுவதற்கு அந்த மக்களை நீங்கள் 3.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு இடத்துல வந்து தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம்லாம் சேர் போட்டு உட்கார வைக்கலாங்க. தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு கொஞ்சமாவது ஈவரக்க வேண்டாமா? மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமாங்க? நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டால் சேர்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, தண்ணி இருக்கும், உட்காந்துருப்பாங்க, பந்தல் இருக்கும். அவங்க எவ்வளோ நேரம் போல் உட்காந்துருக்கலாம். பொதுக்கூட்டத்துக்கோ அல்லது மாநாட்டுக்கோ உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தெருமுனை கூட்டத்தில் சேரெல்லாம் போட்டு உட்கார வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அது குறைந்த நேரம் தான். தெருமுனை கூட்டத்தை ஆக்கிரமிக்கிறது, பொதுமக்கள் போகிற வர பாதையை ஆக்கிரமித்து கூட்டம் நடத்துறது, அதில் இவ்வளோ பேரை கூப்பிட்றதே ரொம்ப மோசடியானது. அதை நீங்கள் இவ்வளோ நேரம் கமிச்சு வரீங்களே. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர நேரத்தை விடவும் மாநாட்டுக்கு வர நேரத்தை விடவும் ஒரு மக்களை பொது வீதியில் இவ்வளோ நேரம் உட்கார வச்சிருக்கிறோங்கிற குற்றவுடைய உங்களுக்கு இல்லை பாருங்க. இல்லை, அதை ஏன் அரசு வேடிக்கை பார்க்குது? அதுதான் அதை வந்து காவல்துறையை நான் கேட்க தான் செய்கிறேன். நீங்கள் வந்து கோர்ட்டு சொல்லிச்சு நேரம் கொடுக்குறீங்க. அப்போ இவங்க எல்லாருமே போலீஸ் வந்து விஜய்க்கு எதிராக நடந்தாதுங்களாங்கள. இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் 8:45 கூட்டத்தை 12 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்தீங்க. அந்த மக்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தா அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு அப்புறம் காவல்துறை அப்புறப்படுத்தி. இது இங்கேன்னு இல்லை, இவர் பிரச்சாரத்துக்கு கூட எல்லா பகுதியிலையும் அவங்களுக்கு தோதாவே போலீஸ் நடந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு போலீஸுக்கு எதிராக இவங்க மோசமாக பேசுகிறாங்க. இவங்க முதல் கூட்டத்திலே அனுமதிக்கப்பட்ட நேரம் நீங்கள் 9 மணிக்கு டைம் வாங்கிங்களா, 9:30க்குள்ளே தான் முடிச்சு ஆகணும்னு சொல்லியிருந்து 9:10க்குள்ளே அவங்களை கலைச்சி விட்டுருந்தாங்கன்னா அடுத்தடுத்த கூட்டத்தில் அவங்க ஒழுங்காக இருந்திருப்பாங்க. அவர் எப்போ வேணாலும் வரலாம், இந்த மக்கள் எவ்வளோ நேரமாலும் நிற்கலாம், போலீஸ் நம்மளை கேட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது 3 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் அங்கேயே நிற்கிறாரு. போலீஸ் அவங்கள வந்து கலைக்கவே இல்லை, அந்த பொறுப்பாளர் கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லைங்கிறது இந்த கிளைமேக்ஸாக நடந்திருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஊதாரித்தனத்தை, இந்த மக்களை கேவலமாக நடத்துகிற இந்த மனோபாவத்தை ஆரம்பத்தில் கண்டிச்சு காவல்துறை அது கண்டிக்காத நுழைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்குது. இல்ல சார், இப்ப பெரியார், அம்பேத்கர் இவங்களை புறக்கணிக்கிற பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க, இவங்களை முன்னிறுத்துற விஜய் எதிர்க்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்க? சரி, பெரியாரையும் அண்ணாவையும் ஆதரிக்கிற விஜயை பாஜக ஆதரிக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரையும் அண்ணாவை முன்னிறுத்துறதை நான் எதிர்க்கிறேன்றீங்க, பெரியாரையும் அண்ணாவை முன்னிறுத்தின பாஜக எதிர்க்க தானே செய்யணும். ஏன் பாஜக ஆதரிக்குது? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இவர் பாஜகவோட இன்னொரு முகமாக தான் இருக்கிறாரு. பாஜக எவ்வளோ ஆட்கள் நிறுத்தி பார்த்துருச்சு பல்வேறு காலகட்டங்களில். போன சட்டசபை தேர்தலிருந்து நிறைய ஆட்களை, நடிகர்களை, பல நடிகர்களை இறக்கி பார்த்து எல்லாம் தோற்று போச்சு. இப்போ யாரும் முகமாக யாரும் இல்லாத போது தான் விஜயை கொண்டு வந்திருக்குது. அவங்களுக்கு இது கை கொடுக்குது. அவங்க எதிர்பார்த்தது கை கொடுக்குதுங்கிறதுனால தான் நீங்கள் முதல்ல எந்த நடிகரை எடுத்தினாலும் அவங்க வந்து பாஜகவின் முகமாக வரல, திமுக எதிர்க்கிற பாஜகவும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. இதே கருத்து தான் அவங்களும் பேசினாங்க. இதை அரசியல் எதிரி தான் சொல்றாரு, பிஜேபி கொள்கை எதிரின்னு வரையறுக்கிறாரு. அதாங்க, கொள்கை எதிராக என்ன பண்ணார், என்ன பேசியிருக்கிறார் இன்ன வரைக்கும்? கொள்கை எதிரிக்காக இந்த பரப்புரை கூட்டத்தில் முழுக்க திமுக எதிராக பேசுறாரு. திமுக முதலமைச்சருக்கு எதிராக மட்டும்தான் பேசுறாரு. சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போகுது, நாங்கள் அதை நோக்கி தான் போறோம். தேர்தலுக்காக தான் பேசுறீங்களா? யார் குற்றவாளிக்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை. அப்போ ஒன்றிய அரசு கொடுத்து உங்களுக்கு கருத்து இல்லை. இங்கே இருக்கிற மக்களை மத ரீதியாக, மொழி ரீதியாக அவமானப்படுத்துகிற, தமிழ் மீது பாதிப்பு நடத்துகிற, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை சீரழிக்கிற, வஞ்சிக்கிற விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தேர்தலை ஓட்டு கேட்கறதுக்கு தான் நீங்கள் வரீங்களா? அப்புறம் நீங்கள் எதுக்கு வர்றது? அது அப்போ இது ரொம்ப, அதாவது அவங்க நடத்தின இந்த வன்முறையின் காரணமாக இறந்த உயிர்களோட அந்த அவலம் இருக்குது பாருங்கள், அதை விட கேவலமாக இருக்குது அவங்க கொடுக்குற விளக்கம். எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது அந்த தாவயக்காவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் விஜய் உட்பட, இந்த விஜய் போன கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு பத்திரிகை NDTV ரிப்போர்ட்டர் போகும்போது ஒருத்தன் கூட மாலையை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போனான்ல, அவன் வேறு, விஜய் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் விஜயை ஏதோ நினச்சிக்கிட்டீங்களா? விஜய் நீங்கள் ரோட்டில் இறங்கி வந்தீங்கன்னா அதே தான். அந்த 2 பேருக்குமான அந்த உறவு தான் டேலி ஆகுது கூட்டம் வர்றதுக்கு. விஜய் பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குது. அந்த பையன் எப்படி, அவனுக்கு எதுவும் தெரில, அவன் ஒரு ரசிக மனோபாவத்தர் வந்து நிற்கிறார். ரசிகனுக்கும் தொண்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் தன்னை தலைவர்னு அறிவிச்சுக்கிறார், ஆனால் நடிகரை தான் நடந்துக்கிறாரு. அவங்க வந்து தொண்டர்னு சொல்கிறார், தொண்டரில் அவங்க ரசிகர். ஒரு சினிமா வரும்போது ரசிகன் எப்படி நடந்து போகணும், விஜய் படம் வரும்போது அது போல் அவன் வந்து நேரடியாக விஜய் வரும்போது நடந்துக்கிறான். அதனால தான் அவனுக்கு மீடியான்னு என்ன தெரியாது, எதுவும் தெரியாது. அங்கே வந்து டான்ஸ் ஆடுறது, கொள்றது. நீங்கள் விஜய் ப்ரெஸ் மீட்டில் கேட்டால் ஏன் ஓடுறாருன்னா, நீங்கள் விஜய் நிப்பாட்டி வச்சு கேட்டிங்கன்னா அந்த பையன் மாதிரி ஊரும் டான்ஸ் தான் ஆடுவார், 4 கேள்வி ஏதோ பண்ணுவார், ஏதோ கண்டிப்பாக 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது.
அப்போ என்னன்னா இதில் இவரோட கண்ணோட்டம் மிக மோசமானதாக ஏறக்குறைய வந்து ஒரு இவ்வளோ கூட்டம் தனக்கு இருக்குது தான் ஒரு தனிநபருங்கிற அந்த ஒரு 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 உளவியல் இருக்குல்ல அவர்கிட்ட, அது ரொம்ப மோசமாக விளையாட்டுறது மக்கள்கிட்ட போக இவ்வளோ கூட்டத்துக்கு போல லைட்டு போட்டு ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. எது அது சினிமாக்காரனுக்கா என்னங்க அது? ரசிகர்கள் கூட கனெக்டாக இருக்குன்னு காட்டுறாரு. நான் விளையாடுறேன் வெளிச்சத்து நீங்கள் லைட்டு போட்டே வந்துருங்க, லைட்டு போட்டே வந்துருந்தா கூட அங்கே நின்று பார்த்துருப்பாள். நீ ஆஃப் பண்ணவே தானே கிட்ட வரான், நீ மேலே ஏறி தீப்பு உள்ள போதும் திருப்பி கிட்ட வரான். அப்போ தண்ணி பாட்டில் தூக்கி போடும்போது பின்னால் இருக்கும் தலைவர் தண்ணி பாட்டில் தூக்கி போகிறான்னு முண்டடிச்சு வரலையா? ஏன் வரா? எல்லாத்தையும் இவர் தான் செய்கிறாருங்க. ஆரம்பத்திலிருந்து வீட்டில் அவர் கிளம்பிய 8:45 லேட் இருக்குல்ல, லேட் விஜய், அந்த 8:45 ஆரம்பித்ததுலேருந்து இந்த இதற்கு கரூருக்கு உள்ளே வர வரைக்கும் அவர் தாமதமாக வந்து அப்தா தண்டி வண்டியை ஒரு பக்கம் போகிற ரோடே பிதுங்குது. இவர் வர்றதுக்கு முன்னால் அந்த 3 மணிக்கு 12 மணிக்கு வர வேண்டியவருக்கு அவ்வளோ கூட்டம் சேர்ந்து ரோட்டுக்குள்ளே சைக்கிள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டத்துக்குள்ளார அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு வந்து மனசாட்சி வேண்டாம் உனக்கு? இந்த கூட்டம் தான் திமுகவை ஆதரிக்கிறவங்களையும் அச்சமூட்டுது அப்படிங்கிற. நீங்கள் அதில் இந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம், அது அச்சுறுத்துதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. இந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே வர முடியலன்னா ஏன்னா போலீஸ் தான் கூட்டு வந்ததுங்கிறீங்க. போலீஸ் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தை நீங்கள் உள்ளே போக முடியாது, முன்னாலே பாயிண்ட் வச்சுக்கலாம், அதுவும் முடியலன்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், உண்மையிலே இந்த கூட்டத்தில் நீங்கள் போகணுன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டு வேறு காருக்கு நீங்கள் மாறி இருக்கணும். அப்போ உள்ளே போக முடியலன்னா நீங்கள் கரூர் எல்லை உள்ளே வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் வேறு ஒரு வண்டியில் மாறி நீங்கள் கூட்டத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா இந்த அசுபாவம் நடந்திருக்காது. அவ்வளோ பெரிய பஸ் எடுத்துக்கிட்டு பிதுங்குற கூட்டத்துக்குள்ளன்னா அந்த மக்கள் மேலே ஏற்றி போகிற மாதிரி தாங்க, அது ஏற்றி கொள்கிற மாதிரி தான், அதுதான் நிகழ்ந்துருக்குது. அப்போ இடமே இல்லை, நீங்களும் நாங்கள் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத போது பஸ்ஸு உள்ள வந்து என்ன ஆகும், புதுக்கி கொண்டு போகுது பஸ்ஸு. மக்களை வந்து மக்களை ஒருத்தர் மேலே ஒருத்தரை சொருக விட்டு கொண்டு போய் நிப்பாட்டி தான் பேசுகிறாரு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு பிற்பாடு மயக்கமடைகிறாங்க. இன்னொன்று, இவர் போகும்போது இவர் பேசும்போது தான் இல்லை, இவர் பேச வருவதற்கு முன்னாடி மயக்கமாக வராங்க மக்கள். ஏன் மயக்கமாக வராங்கன்னா அவங்க மத்தியானத்தில் நிற்கிறாங்க. இவர் 12 மணிக்கு வருவார்னு சொல்லி மதிய உணவு கூட இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிற்கிறவங்க பல பேர் பலவீனமாகறாங்க, மாலையில் மயக்கமடைகிறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு அப்போவே வருது. 6 மணிக்கு இவர் வரும்போதே வருது. அதனால தான் வழி விடுங்கன்னு அவர் சொல்கிறாரு, வருது. இன்னொன்று இப்போ கூட விளக்கம் கொடுத்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரில், அந்த ஆம்புலன்ஸு இவங்களோட ஆம்புலன்ஸ் 7 ஆம்புலன்ஸ் இவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யாரோட ஆம்புலன்ஸு? தாவேக்கோட ஆம்புலன்ஸு 7. அவர் கூட 2 வந்திருக்குது, 5 இவங்க வச்சுருந்துருக்காங்க ஸ்பாட்லன்னு. 7 ஆம்புலன்ஸ் இவங்க ஆம்புலன்ஸுங்க. அதில் 6 ஆம்புலன்ஸ் தான் 108 ஆம்புலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மீதி இந்த மாதிரி சம்பவம் நடந்த கேள்விப்பட்டு கரூரை சுற்றி இருக்கிற ஆம்புலன்ஸ்ல வந்துருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி தான் ஆம்புலன்ஸ் விட்டாரு. 7 ஆம்புலன்ஸ் அவங்க ஆம்புலன்ஸுங்க. செந்தில் பாலாஜி கிட்ட நீங்கள் ஆம்புலன்ஸ் வாங்கினீங்களா? அப்போ உங்கள் ஆம்புலன்ஸ் அது. 7 ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டில் இருக்கிற ஆம்புலன்ஸ் உங்கள் ஆம்புலன்ஸ். என்ன ஆம்புலன்ஸில் நம்ம கொடி கட்டி இருக்குன்னு வர சொல்கிறாருல்ல அவர். 7 ஆம்புலன்ஸ் அவங்க ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் போகிறது தான் அவர் தான் ஏற்றி போகிறாங்கல்ல. அப்போ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறது அவர் கண்ணு முன்னாலே நடக்குதுங்க. இது ஒவ்வொன்றா நடக்குதுங்க. இவ்வளவு மோசடி நடந்துட்டு கூட இவ்வளவு கேவலமாக ஒரு நபர் இருக்க முடியாதுங்க. இவ்வளவு கேவலமாக ஒரு மக்களை வந்து துன்புறுத்தி ஆரம்பத்துலேருந்து ரோட்டில் நிற்க வச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் அவன் பஸ்ஸை விட்டு ஏற்றி துன்புறுத்தி அவங்கள வந்து இன்னும் நெரிசல் உண்டாக்கி இவ்வளோ கூட்டத்தில் இந்த பிதுங்கி வழியினா அப்போ நீ லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு என்னது இது லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது? நடிகனாக இருக்கிறார் அவர். போட்டு ஆஃப் பண்ணி அவனை வெறி ஏற்றுறது, பார்வையாளரை வெறி, அவனை வந்து கத்த வைக்கிறது, பார்த்தவொன்னே கும்பலை சேர்க்க வைக்கிறதுன்னு அதுக்கு தானே வரான் அவன். அப்போ அவளை வந்து வெறி ஏற்றி அவனை இன்னும் கூட்டம் சேர்க்கறது, அவனை நெருங்கி வர வைக்கிறது, ஒரே இடத்துல குவிக்க வைக்கிறது. ஒரு ஸ்பாட்டில் சொல்கிறாங்கல்ல போலீஸு, நான் தாங்க முதல்ல அந்த சம்பவம் வந்த காலையில் நான் தான் முதல்ல அதை சொன்னேன். இந்த 8:45 அவர் வந்ததில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. இன்றைக்கி ரிப்போர்ட்டில் விசாரணை அதுதான் வருது. முதல்ல நான் தான் சொன்னேன். ஆரம்பம் அங்கே வருது. அவர் கூட்டத்தை எதுக்கு லேட் பண்ணுறாருன்னா அவரோட ஊதாரித்தனமாக படுத்து தூங்கி எழுந்துக்கிறதுனால லேட் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு காரணம் இருக்கலாம். அவர் வந்து இப்போ 3 நாளாக அவர் ஏன் எந்த வீடியோவிலையும் யாரையுமே பார்க்கவும் இல்லை, இதுக்கடுத்து கலந்து பேசின வீடியோ கூட இல்லைன்னா அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் அப்படி எப்படியே கிடக்கிறாரு நமக்கு தெரியல. அதுபோல் வந்து இப்போ 42 பேர் 41 பேர் செத்த போதே சீனுக்கு வரல, அவர் வீடியோவில் வரல, குரல் பதிவில் வரல. கவலையினால தான் ஒரு கவலை இல்லை. அப்போ கவலை அவருக்கு கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடியே இருக்கா? கவலையினால தான் 8:45 கிளம்புனியா? என்ன கவலை உனக்கு? அப்போ உன் கவலை என்ன? ஏன் கொண்டாந்து எங்கள் தலையில் சொருவுற? 8:45 இருக்க வேண்டிய வீட்டில் 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டிய ஆள் நீ 8:45 சென்னை பனையூரில் இருக்கிற. அப்போ என்ன கவலை உனக்கு? அப்போ அவர் வேறு. நீங்கள் வந்து அந்த பனையூரை விட்டு வெளியே வர்றது இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ளாரையும் அவர் எவ்வளோ பிரச்சனையானாலும் தன்னை வெளியே காட்டாமல் இருக்கிற அந்த தனிமை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம், அதுக்குள்ளே இருக்குது இந்த சம்பவம். அதுதான் இதுக்கான சுழியாக இருக்குது. அதனால தான் இங்கேருந்து ஓடுன அவர் கரூர்லேருந்து ஓடி திருச்சியிலேருந்து ஏறி ஏர்போர்ட்லேருந்து எங்கேயுமே பத்திரிகையாளர் சந்திக்கல, யாரும் சந்திக்கல, யாருக்கிட்டையும் ஃபோன்லேயும் பேசலை. அவங்க ஆட்கள் கூட யார் அது சம்மந்தமாக அவர் ட்விட் போட்டாங்கிறாங்களோ அவர் தான் போட்டாங்க, யாருமே போடல. அதுக்கப்புறம் என்ன வராங்கன்னா ஆறுதல் சொல்கிறது, பாதிக்கப்பட்டவங்க சார்பாக பேசுவதை விடவும் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவதூறு சொல்வதை நேரம் எடுத்துக்கிறாங்க. யார் போய் காப்பாற்றுறாங்களோ அவங்கள பற்றி அவதூறு. அதாவது பாஜக காரங்க தான் பொய் சொல்கிறதுல மிக மோசமாக இருப்பாங்கிறது அதெல்லாம் தூக்கி உடச்சிட்டாங்க இவங்க.
இதுக்கு முன்னால் கூட்டங்கள்லேயே திருவாரூரில் பேசும்போது அப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார். நிறைய பொய்யான தகவல் அரசு குறித்து விவர பிழைகள் மட்டும் இல்லை, திட்டம் எதுவுமே தெரியாமல் அவதூறாக சொன்னார்ல. அதோட அடுத்த நீட்சியாக தான் இன்றைக்கி வந்து அவங்க பேச சம்பவம் குறித்து பேசுகிற அவதூறுகள் அவ்வளோ பொய். அவங்க நிகழ்த்துறதுக்கு வீடியோ காட்சி இருக்குது. இன்றைக்கி அரசு வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோலாம் இவங்க எடுத்த வீடியோஸ் இருக்குது, தனியார் எடுத்த வீடியோஸ் இருக்குது. அந்த கரண்ட்டு போனதுங்கிறது எவ்வளோ பொய் பாருங்கள். ஒரு கரண்ட்டை பிடுங்கினாங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துவதோ ஒரு கட்சி தெருமுனை கூட்டம் நடத்துவதோ கரண்ட்டை கம்பத்துலேருந்து எடுக்க முடியாது, தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க தான் கரண்ட்டு. அப்போ ஜென்ரேட் அவங்க தான் வச்சு இருக்கட்டும். அதை எப்படி கவர்மெண்ட் ஆஃப் பண்ண முடியும்? அதை எப்படி அந்த நிர்வாகம் ஆஃப் பண்ண முடியும்? ஒரு பொய் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி ஆட்கள் இப்போ கைது பண்ணப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டத்தில் சில ரவுடிகள். ஆமாம், யார் கைது? நேற்று அந்த அம்மா சொல்லுது. எவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லைன்னா அது உண்மை தானே? மக்கள் அது நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆரம்பத்தில் இருந்து முதல்ல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி சம்பவம் நடந்து போய் ஒழிஞ்சிட்டாங்களா, அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணியிருந்தா இப்படி ஒரு அவதூறு அவங்க பேச பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அவங்க பயன்படுத்துகிறாங்க, இதை வேணும்னே திட்டமிட்டு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த அம்மா என்ன பேசுதுன்னா, தான் வீட்டுக்காரை கைது பண்ணிவிடுவாங்கிறதுக்காக அந்த அம்மா பொய்யை சொல்லுது. யாராவது செய்வாங்க? ஆம்புலன்ஸில் கழுத்து வரிசை நடத்திட்டாங்களா, கழுத்தை வச்சு மெரிச்சு கொண்டாங்க. எவ்வளோ மோசம், எவ்வளோ. அதாவது என்னென்னா, இந்த அரசு இவங்க மேலே ஒன்றும் செய்யாது, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அரசுங்கிற மனநிலைக்கு மறுநாள் மாறுறாங்க. அப்போ நம்ம குற்றவாளியாக மாறிடுவோம்னு சொல்லும்போது விஜய் சுற்றி இருக்கிற அந்த கும்பல் பூரா என்ன பண்ணுதுன்னா, அப்படியே வந்து என்ன பண்ணுதுன்னா, யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக தன்மேல் இந்த அந்த தன்மேல் தவறு தூக்கி அவங்க மேலே போடுறாங்க. அவ்வளோ ஒரு கிரிமினல், ஒரு பிக் பாக்கெட் பேசுவான் பாருங்க, அதை விட இழிவாக இருக்கு இவங்க பேசுறது. இதனால் வரைக்கும் துயர சம்பவம் அப்படின்னு பேசப்பட்ட விஷயம் இப்போ அரசியல் ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்பட்டு. இது எவ்வளோ கேவலங்க. இது 40 பேர் இறந்துருக்குறாங்க நெரிசலில் செத்து உன்னால. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேசலை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாட்கள் வந்து இது வந்து அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு விஜயை பயன்படுத்துகிறாங்க, இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட என்னென்னா, இன்னும் கூடுதலாக இறந்துருந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னன்றாங்கன்னா, நிவாரண உதவிக்கு போனவங்களெல்லாம் சொல்கிறாங்க. இது எவ்வளோ நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு முதலமைச்சர் போனார், துணை முதலமைச்சர் போனார், அதுக்கப்புறம் மற்றவங்களும் போனாங்க. ஏன் இப்போ வந்து ஹேமாமாலினி போயிருக்காங்க, பாஜக போயிருக்கு, நீ போலியே. அப்போ நீங்கள் எப்படி ஹேமாமாலினி எப்படி போனாங்க அப்படின்னு கேட்கலாமே. விஜயே போகவில்லை, ஹேமாமாலினி ஏன் போனாங்க? அவங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் போனார் கேட்கல, செந்தில் பாலாஜி ஏன் போனார் தான் குறியாக கேட்குறாங்க. அதாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க போனாங்கன்னா, அவர் முதல் நாள் ஸ்பாட்டில் கரூரில் இருக்கிறாருங்க. அவர் கரூர்காரரு. இப்போ அவர் பார்க்காம யார் போவா? டவுனில் இருக்கிறாரு. நீங்கள் போக மாட்டீங்களா? இவங்களுக்கு டார்கெட் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை விஜயபாஸ்கர் மேலே, செந்தில் பாலாஜி மேலே எப்படியாவது போடணுங்கிறதுக்காக தான் மெனக்கட்டுறாங்க. இதை வேற இவங்களுக்கு ஏற்கனவே பாஜக காரர்களுக்கும் அதிமுக காரர்களுக்கும் அவர் மேலே ஒரு டார்கெட்டு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட? எதுவுமே இல்லாமல் எந்த சீனில் நீங்கள் காட்டுற வீடியோவை திருப்பி காட்டுறீங்க, எதுவுமே இல்லை. நீங்கள் வண்டி கொண்டு போய் விட்டதுனால பிதுங்கி போய் அந்த ஜென்ரேட்டர் ரூமோட இதை பிச்சுட்டு அவன் தான் உள்ளே போய் ஆஃப் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் உங்கள் பக்கத்தில் கரண்ட் கட் ஆகுது. அப்போ இபி வந்து டோட்டலாக கரண்ட் கட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவங்க அப்படி சொல்லலை. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இபி நிர்வாகமே கரூர் அந்த டவுனில் கரண்ட்டை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல இந்த ஜென்ரேட்டருக்கு இபி நிர்வாகமாக வச்சது நீ தானே வச்ச, அவங்க எப்படி கட் பண்ண முடியும்? இன்னொன்று என்னென்னா, விஜய் பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்து கரண்ட் தான் கட் ஆகுது, நகரம் முழுக்க கரண்ட் இருக்குது. இபி நிறுத்தணும்னா நகரம் முழுக்க நிறுத்தணும்ல. ஜென்ரேட்டர் இவங்களுக்கு மைக்கு வச்சு லைட் போட்ட ஜென்ரேட்டர் இவங்க நிறுத்திட்டாங்க மேலே விழுந்து, அதனால் ஏற்பட்டுருக்கு. இப்போ வேளாங்கண்ணி இதில் நாகப்பட்டினத்தில் செவரை அடித்து தள்ளினாங்க, ஒரு கோயில் செவரை. அது நடந்ததா இல்லையா? எவ்வளோ இவரோட சினிமா நடந்த போது ரோஹிணி தியேட்டர் என்ன பால்படுத்தினாங்க? என்னங்க அது? அதே தான். ஒரு நடிகராக இருக்கும்போது படம் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் காட்சிக்கு போன விஜய் ரசிகர்கள் சென்னை ரோஹிணி தியேட்டரோட சேரை தரமட்டமாக்கினாங்களா இல்லையா? அது என்ன அதுதான் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு எந்த வகையிலையும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாகவும், ஒரு தனிநபரை பார்க்குற ஒரு நடிகனை பார்க்குற ஒரு நபராகவும் தான் இருக்கிறாங்களே தவிர, ஒரு ஊதாரித்தனமாக மூடத்தனமாக இருக்கிறாங்க. ரொம்ப அந்த பசங்களை பார்க்க பரிதாபம். அதாவது இனி என்ன பண்ண போகிறாங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. இன்னொன்று, இது போன்ற மூடர்கள் இந்த மாதிரியான விஜய் மாதிரி ஆள்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், என்ன பொய் சொன்னாலும் அவர்கள் நம்புகிற நபராக அவங்க இருப்பாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற நபராகவும் இருப்பாங்க பாருங்க. இது ரொம்ப பேராபத்தாக இருக்குது. தமிழ்நாட்டை சூழ்கிற மாபெரும் பேராபத்தாக இருக்குதுங்க. இப்போ கூட ஒரு போட்ட வீடியோவை பலரும் ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுட்டு வராங்க. அதை பாருங்க. விஜய் வந்து, சிஎம் சார் நீங்கள் என்ன கைது பண்ணுங்க, நிர்வாகிகள் மேலே கை வைக்காதீங்க, நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சிஎம்க்கு சவால் வர்றாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், உனக்கு இறந்து போன 41 பேருக்கு உனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் இருந்த 41 பேர் இறந்து போன போது நீ ஒரு வார்த்தை பேசலை, வீடியோவிலையும் வரல, குரல் பதிவுலையும் வரல. இப்போ மாவட்ட பொறுப்பாளர் கைது பண்ணாங்கிறது தான் நீ வந்திருக்க. அப்போ உன் யோக்கியதை எப்படி இருக்கு பாரு. அப்போ கைது பண்ணதுனால தான் சிஎம் சார் ஏன் மேலே வச்சுக்கன்னு சொல்லி இதை பயன்படுத்தி என்ன பண்ணுற, அவரை கைது பண்ணி நம்மளை கைது பண்ணுவாங்களோ யாரோ சொல்லி. அதை பாருங்கள், ஒரு இயல்பாகவே இல்லை. காது உள்ள ஏதோ மைக் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயங்கி பேசு, நல்லா கவனிங்க. அது அந்த ஸ்டடி பண்ணி நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும்.
அவர் அது பேசலை. பின்னால் இருந்து இந்த இது கொடுப்பாங்கல்ல வசனம் பேசுவதுக்கு சினிமாவில் பின்னால் இருந்து ஒருத்தர் சொல்லுவார்ல, ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒருத்தர் யாரும் பின்னால் இருந்து அவர் காதில் சொல்கிறாங்க, அவர் யோசிச்சு கேட்டு சொல்கிறாரு அவர். அப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு அவர் என்னென்னா அவரை ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது அவங்களுக்கு. அவர் பயந்துடுறாரு, அவளை வெளியே வர முடியல, இன்னும் பண்ண முடியலன்னா அவர் ரெடியாகி அவர் பாருங்கள் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கும் அவர் ஏதோ இது பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு முகம் மாதிரி இருக்குது. முகமோ அவர் ஹேர் ஸ்டைலு எல்லாமே மாறி அவரை ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் முதல்ல போய் ரீச் பண்ணி அவரை தூக்கி உட்கார்றதே கஷ்டம் இருக்கும் போல இருக்கு. அவர் ரெடி பண்ணி சம்பவத்தை சொல்லி இதை வந்து என்ன பண்ணணுங்கிறத பேசி அவர் காதில் யாரோ பேசி அவரோட ஹேர் ஸ்டைலு தாடி எல்லாமே வேறு ஒரு நபராக இருக்குது. இவ்வளோ போய் பியூட்டி பார்லர் ஒருத்தர் போயிருப்பாங்க இந்த நேரத்தை சம்பவம். நீங்கள் பாருங்கள் சார், விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட். ஏங்க நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். நான் ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். நான் இதை சொல்கிறேன்ல, இதை விட கேவலமானவனாக இருக்கும் அந்த ஆள். இதை விட கேவலமான ஒரு நபராக இருக்கும் அந்த ஆள். இறந்து போன குழந்தைகள் உயிர் கொடுத்து எந்த சம்பவம் பேசாமல் இன்றைக்கி வந்து வீடியோ வச்சுக்கிட்டு அதுவும் வந்து ஒரு அதை தன்னோட உருவத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டதில் டெக்னிக்கலாக ஃபெயிலியராக பண்ணுறாங்க. கக்கூசில் உட்காந்து பேசுகிற ஆடியோ வாய்ஸ் கேட்குது. அது பாத்ரூமில் உட்காந்து ஃபோனில் பேசுவாங்களே சில பேர், நம்ம கேட்கும்ல, அது மாதிரி இருக்குது. மைக்கு இல்லாமல் பேசியிருக்காரு, செல்ஃபோனில் எக்கோ இருக்குது. எவ்வளோ அமைச்சராக இருக்குது. அப்போ என்னன்னா அவரை நீங்கள் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ என்ன கொடுத்து ஏதோ பேசுகிறாங்க சொல்கிறார், ரெடியாக எவ்வளோதான் கொஞ்ச நேரம், அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான். எந்த வருத்தமும் அந்த வீடியோவில் இல்லை, அவர் முகத்திலையும் இல்லை, எதிரும் இல்லை. இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கணுங்கிற அந்த பதட்டம் இருக்குது, தவறாக போயிடக்கூடாதுங்கிறது அந்த பதட்டம். அந்த வீடியோவை ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பல டேக் போய் தான் இந்த வீடியோ கடைசி ஃபைனலாக இருக்குது. அதுலேயும் அவர் நிறைய இல்லை அப்படியே அமைதியாக இருக்கிறது, ஏதோ மறந்துருக்கிறார், திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க போல, கேட்டுக்கிட்டு பேசுகிறாருங்கிறதுக்கு பார்த்தீங்களா அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏங்க இப்படி ஒருத்தர் நம்ம பார்த்ததே இல்லைங்க. எவ்வளவோ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ நம்ம மகாமுக குளம் இருந்தோம், ஜெயலலிதாவை பார்த்துருக்குறோம், பாஜக காரங்களோட மிக மோசமான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு நபராக இருக்கிறார். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பேராபத்து. இது பேராபத்தானதாக இருக்குது. அதாவது இவங்க நிகழ்த்தின அந்த 40 படுகொலைகளை விடவும் அதற்கு பிற்பாடு இவர் கொடுக்குற விளக்கங்கள் எவ்வளவு கேவலமானது. ஒரு வருத்தம் இல்லை அதில். ஒருத்தன் போடுறான் ட்விட்டு, புரட்சி வருமா எங்கே நேபாளத்தில் இருந்து புரட்சி வந்த மாதிரி ஒருத்தன் போடுறான். இதெல்லாம் மனசாட்சி இருக்குமா உங்களுக்கு? ஆட்சி கலைப்பு நோக்கி நகர்த்துறாங்களான்னு என்னன்னா இவங்களுக்கு வந்து இறந்து போடுறதை பற்றி கவலை இல்லை. இதுக்கு தீர்வு நேபாளம் புரட்சி மாதிரி வரணும், விட்டுறக்கூடாதுன்னு பேசுறது என்னன்னா இது நடத்துகிறாங்க. இந்த பூமியை கலவர பூமியாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆனது எவ்வளோ கேவலமானதோ, சம்பவத்தை நடத்துனது எவ்வளோ மோசமானவன்னு நிரூபிச்சிட்டாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம தான் குற்றவாளி தலைமறைவாயிட்டாங்க. யாரும் தலைமறைவாயிட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா போலீஸ் சொல்லிச்சு, அவங்க சொல்லிச்சு. இவங்க சீனில் வரல, வீடியோவிலையும் வரல, ஃபேஸ்புக்லேயும் வரல, ஒரு கருத்தும் போடல, ஒன்றும் போடல, எதுவுமே போடல. எங்கே போனாங்கன்னே தெரியல, பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அவகாசம் இல்லை, அரசு வந்து போய் பார்த்துறது வந்து இவங்க ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு 2 நாள் செட்டில் ஆனவுடனே நடுவில் அரசுக்கு எதிராக அவதூறுகளை சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ஃபாலோப்பாக கொண்டு போகிறாங்க. அப்போ பாஜகக்காரங்க வராங்க, மத்தியிலேருந்து வராங்க. மக்கள் மழை வெள்ளத்தில் செத்தும் போது நிர்மலா சீதாராமன் வரவே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கெஞ்சு கூத்தாடி. அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து இங்கே பேரிடர்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? தூத்துக்குடியில் மக்கள் நடு ரோட்டில் நிற்கிறான், லட்சக்கணக்கான மக்கள் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும். பேரிடர்லாம் அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன போனோம். அந்த அம்மா இங்கே வராங்க. ஏன் வராங்க? நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேனே, நான் தான் பாஜகவோட இன்னொரு முகமாக தான் இவர் செயல்படுறாரு. திமுகவுக்கு இருக்கிற முஸ்லீம் ஓட்டையும் தலித் ஓட்டுகளையும் பிரிக்கிற சோர்ஸாக விஜயை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அவரோட நோக்கம். ஏன்னா பாஜகவுக்கு ஒருபோதும் முஸ்லீம் ஓட்டு விழாது, அது திமுக கூட்டணி தான் உழப்போகுது. அதே மாதிரி பெரும்பான்மையான தலித் மக்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் வருது. அந்த 2 ஓட்டை பிரிக்கிற ஒரு மெயின் ஆளாக விஜய் நிப்பாட்டுறாங்க. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கே போனாலும் ஒரு அடையாள அரசியலாக இஸ்லாமிய அடையாளத்தை கொண்டு வர்றாரு. இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் அங்கே போனாங்க, அங்கே போல இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அந்த கேள்வியை கேட்குறாங்க, கள்ளக்குறிச்சி போகாதவர் இங்கே வராரு அப்படிங்க. சாராய சாவுங்கிறதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி தள்ளுமுள்ள வந்ததில்லை, இது வேற இல்லையா? அதற்காக ஒரு முதலமைச்சர் இரவோட போகிறாரு. அங்கே போகிறதுக்கான அங்கே அது எதுவும் செயல்படாமல் போயிடுச்சு, நிர்வாகம் செயல்படாமல் இழந்து போச்சுன்னா தான் முதலமைச்சர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்படுறாங்க, சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு எல்லாமே சரியாக இயங்குதுங்கிறதுனால அங்கே போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படலை. இங்கே போக வேண்டிய நிர்பந்தம் இரவோடு இரவாக தேவைப்படுது. அவ்வளோ நெரிசல், அவ்வளோ கூட்டணும் போது அவர் அந்த சம்பவத்துக்கு போக வேண்டி இருந்ததுனால போனார். இப்போ அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இவங்களோட நோக்கம் அது இல்லை. இதை விட பெரும் துயரம் வந்த போதெல்லாம் அவங்க வந்ததில்லை. இன்றைக்கி வந்து அந்த இவங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோ, ஏஎன்ஐ வீடியோ, அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஹேமா மாலினிக்கும் அந்த வந்த இன்னொருத்தருக்கும். அதில் ஒருத்தர் கரூர்காரர் சொல்கிறார், என்ன நடமோ சொல்கிறது அவர் கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு யார் பொறுப்புன்னா இந்த மாவட்ட பொறுப்பாளர்னு பொறுப்புன்னு அவர் சொல்கிறார். தாவேகா கட்சி மாவட்ட பொறுப்பாளர். இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறார்? மாவட்ட நிர்வாகம்னு சொல்கிறார். கவனிச்சிங்களா அந்த வீடியோவை?
டிரான்ஸ்லேட் பண்ணி மாவட்ட நிர்வாகங்கிறாரு. அவர் மாவட்ட பொறுப்பாளர், தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு அவர் சொல்றாரு. இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மாவட்ட நிர்வாகங்கிறார். கண்ணு முன்னாடி நடக்குது இது. அவங்க வேற இது விபத்து மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்களே ஹேமமாலினி. இது பெரிய இடம் கொடுக்கணுன்றாங்க அந்த அம்மா. பெரிய இடம் அது எல்லாமே பொய்ங்க. எல்லாமே அதாவது இவங்க கிளம்பி ஏறுறாங்கல்ல, ஏறும்போதே முடிவோடு தான் வராங்க. இது ஏறும்போதே முடிவோடு தான் வராங்க. வந்ததுக்கு ஒரு பாடம் என்ன விஷயத்தை அது சொல்கிறாங்க. அதான் வந்து அந்த இடம் கரூர்லேயே தெருமுனை கூட்டம் நடத்துவதற்கு அதிகம் பேர் கொடுக்குற கூட்டத்தை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது தாவேக்கா தான் தேர்ந்தெடுத்த கடிதம் கொடுத்துருக்குறாங்க. 10,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம், எங்களுக்கு வசதியாக இருக்கும். போன முறை எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்திருக்கிறாரு, அந்த இடத்த கொடுங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த கடிதமும் அதில் இருக்குது. அவங்க 10,000 தான் சொல்லியிருக்கிறாங்க. 10,000 சொல்லியிருந்தாலும் இவங்க போலீஸ் ஃபோர்ஸு 20,000 பேர் கணக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறதா தான் போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது. எல்லாமே ஃபேக்கு. எதுக்குமே அவங்க தரப்பு ஆதாரம் ஒன்று கூட இல்லை. ஆனாலும் அவதூறு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் அரசு தரப்பில் எல்லாமே ஆதாரமாக இருக்குது. அந்த ஆதாரம் பெரும்பாலும் அவங்களோட ஆதாரம். யாரோட ஆதாரம்? ஊடகங்களோட ஆதாரம், தாவேக்கோட ஆதாரம். ஊடகங்கள் ஆதாரம் தாவேக்கோட லெட்டர் கொடுத்து தாவேக்கு ஆதாரம் இருக்குது, அனுமதி கொடுத்து தாவேக்கு ஆதாரம் இருக்குது. 12 மணிக்கு ப்ரெஸ் 12 மணிக்கு எல்லாரும் கரூரில் வர வேண்டும்னு அந்த இவர் பேசுகிறார் வீடியோ, புஷி ஆனந்த். அவர் பேசுகிற வீடியோ 12 மணிக்கு இருக்குது. அவங்க அதிகாரப்பூர்வ சைட்டில் கரூருக்கு 12 மணிக்கு வருவார்னு இருக்குது. 7 மணிக்கு வர்றாரு. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்குது. இவங்க தான் பண்ணாங்க குற்றவாளிகள். இவங்களோட அலட்சியத்தினாலும் இவங்களோட மோசமான அணுகுமுறையால் இந்த கொலைகள் நடந்திருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற எதுக்குமே ஆதாரம் இல்லை. பொய் செய்தியை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறாங்க இல்லைங்களா? இது ரொம்ப கேவலமானது. திமுக இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்துச்சு. இது அமைஞ்ச உடனே இவங்க இது சந்தர்ப்பத்துக்கு திமுக காத்திருந்துன்னா கைது பண்ணியிருக்கணுங்க. இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்க கூடாது. அன்னைக்கு வந்து இருந்த எமோஷன்ஸ் மக்கள் மத்தியிலே இது மாதிரி கொண்டுட்டானே விஜய் அப்படின்னு மக்களே பேசுகிறாங்க. ஐயோ ஒரு நடிகனை கொண்டாந்து விட்டு இந்த மாதிரி பால்படுத்திட்டானேன்னு பொது கருத்து மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த முதலமைச்சர்லாம் போய் அதுக்கப்புறம் நேரம் வந்ததுக்கு பிற்பாடு ஊடகங்களில் பொய் செய்திகளை பரப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா தனக்கான ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அப்போ என்ன பண்ணுற கட்சிகள் வந்து இப்போ வந்து அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக, அப்புறம் உள்ளார வந்து அன்புமணி, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவர் வந்து அன்பில் மகேஷ் சொல்கிறார் இவருக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலான்னு. அன்பில் மகேஷ் வந்து எமோஷனலாக இருக்கிறாரு. அவர் வந்து அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை பார்க்குறாருல, அவர் பள்ளிக்கூடத்துக்கே பயணம் பண்ணுறாரு. சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகளோட பார்க்குறாரு, அவங்களோட பேசுகிறார். போகும்போது அது இயல்பாக கனெக்ட் பண்ணிட்டார். அந்த குழந்தைகள் பார்த்தோன்னு அவர் பள்ளிக்கூடத்தில் பார்த்த நம்ம குழந்தைகள் அந்தந்த குழந்தைகளோட பழகிறாருங்க. அவர் பொழுதுனைக்கும் குழந்தைகளோட பழகும்போது அந்த எமோஷன்ஸ் அந்த அமைச்சருக்கு பள்ளிக்கூட குழந்தைகளை பார்க்குற எமோஷன்ஸ் குழந்தைகள் செத்து படக்கு பார்க்கும்போது அந்த குழந்தைகள் மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிறாரு அவர். அதோட தான் ரிலேட் பண்ணி பார்க்கணும். என்னடா ஐயோ அந்த பசங்க வந்து நம்ம பார்த்த பள்ளிக்கூடத்தில் பார்த்த குழந்தைங்க மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த எமோஷன்ஸ் பார்த்து தான் அவர் அழுகிறாரு. அதை எடுத்து போட்டு அன்புமணி கிண்டல் பண்ணுறாரு. இவரோட வீடியோ எடுத்து நிறைய போட்டிருக்காங்களே, அன்புமணி அழுகிறது, அவங்க அப்பாவோட சண்டை போட்டு அழுகிறது, இவர் தேம்பி கண்ணன் நடிச்சு அடிக்கிறதுன்னு இவர் அந்த தன் கட்சி தொடரில் ஏமாத்துறதுக்கு தம் மேலே உள்ள குற்றம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா அழுது நடிப்பார் இல்லை. இவர் அதே மாதிரி மற்றவங்களை பார்க்குற கண்ணோட்டம் இருக்குது. எவ்வளோ மோசடியாக பேசுகிறாங்க பாருங்கள். இது ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. இவர்கள் செய்த படுகொலை விடவும் இவர்கள் அதை வந்து அவதூறு சொல்கிறது அதை விட கேவலமாக இருக்குது. அது உச்சபட்சமாக இன்றைக்கி விஜய் பேசியிருக்கிற விஷயம். திட்டமிட்டு முதலமைச்சர் என் மேலே கை நீ போனார்ல, நீ நியாயம் பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், முதலமைச்சர் எனக்கு முன்னால் நீங்கள் போனீங்க நிவாரணம் பார்த்தீங்கன்னு சொல்லணும்ல. உனக்கு வெக்கமா இல்லை? முதலமைச்சர் நீங்கள் என் மேலே கை வைங்க, அவங்க மேலே வைக்காதீங்க. யார் மேலே கை வச்சார் முதலமைச்சர்? வைக்கலைங்கிறதுனால தான் நீ திமுறா பேசிக்கிட்டு இருக்க. முதலமைச்சர் வந்து அதுபோல் நபராக இருந்திருந்தாருன்னா நீ முதல்ல கட்சி ஆரம்பிக்க முன்னாலும் உனக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பண்ணவே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது நீ பேசுனியா? ஜெயலலிதா இருக்கும்போது உன்னோட சினிமாவை ரிலீஸ் பண்ண விடலை இல்லையா? சினிமாவை உன் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீ கொடநாடுக்கும் போயஸ் தோட்டத்துக்கு ஓடி 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 அப்பாவும் பிள்ளையும் ஓடி உட்கார சொன்ன உட்காராம நுனி சீட்டில் உட்காந்து கை கட்டி காலில் விழுந்தெல்லாம் இருந்தீங்கல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆட்சி வந்து ஜனநாயகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ திமிர்த்தனமாக நீ இயங்குறீங்கிறேன் நான். இவ்வளோ திமிர்த்தனமே நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது. அவங்க ஜனநாயகம் அவங்க வந்து நீ சொல்கிற மாதிரி நடந்திருந்தா நீ கட்சியை ஆரம்பித்து ஊராக கூட்டத்தை சேர்த்து இந்த அரசுக்கு எதிராக பேசுகிற இந்த அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தது விட்டுருங்க, ஜெயலலிதா மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணாட்டி கூட அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற நபர்களை அரெஸ்ட் பண்ணியா இருக்கணும். அந்த மாவட்டம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்களங்க, இது அன்னைக்கே பண்ணியிருக்கணுங்க. அந்த மாவட்ட பொறுப்பாளர் அன்னைக்கு பண்ண வேண்டியது ஏன் பண்ண தலைமறைவாக கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ எப்படி கிடச்சாரு? ஏன் புஷியானதை கைது பண்ணியிருக்கலாம், அந்த ஆதவ் அர்ஜுனாவை கைது பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை? இது அவங்களுக்கான சோர்ஸாக மாறிடுச்சு. அப்போ அரசு வந்து இவங்க விஜய் சொல்கிற அவதூறுக்கு சாட்சி இல்லைங்கிறதுக்கு அவரே ஒரு சாட்சி, அவதூறு கிடையாதுங்கிறதுக்கு. அரசு வந்து இவங்களை வந்து சாதாரணமாக தான் கையாளுது. இவங்களை வந்து கிரிமினல் குற்றவாளி அறிவிச்சு அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பாங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு இது மாதிரி 2ஆம் கட்ட ஆட்கள் நீங்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த இன்றைக்கி வந்து அன்னைக்கு பண்ண அந்த துயரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துயரம் மக்கள் மத்தியில் தீவிரமாக பதியப்பட்டிருந்தால் மக்கள் மத்தியில் இவர்கள் குற்றவாளிங்கிற பொது கருத்து அந்த உண்மை போயிருக்கும், பொது கருத்தாக மாறி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற பாஜகவோ அதிமுகவோ மற்றவர்களோ ஒருபோதும் வாய் திறந்து பேசுவதற்கு பயந்துருப்பாங்க.
ஒரு குற்றவாளி எப்படி ஆதரிப்பாங்க? இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி விஜயை கண்டிக்கிற சோர்ஸாக தான் பொது சமூகம் இருக்கும்போது இவங்க போயிருப்பாங்க. அதை வந்து காவல்துறை செய்யலை. ஆனால் களத்தில் இப்போவும் விஜய்க்கு எதிரான மனநிலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் குழந்தையை பறி கொடுத்தவங்களே விஜயை ஒன்றும் தப்பு பண்ணல, இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் தான் தப்பு பண்ணுச்சு. ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வீடியோக்கள் விஜயை திட்டி பேசுகிற வீடியோக்கள் இருக்குது. ஒரு ஊரில் கிராமத்தில் விஜய் கட்சி போர்டே அடிக்கிற வீடியோ பார்த்தீங்க இல்லையா? அதெல்லாம் விவாதத்துக்கிடுங்க. இவங்க ரெடி பண்ணி பேச வைக்கிறாங்க. ரெடி பண்ணி விஜய் மேலே கோவம், விஜய் சம்பவம் நடந்த அப்போவே விஜய் மேலே கோவம் இல்லைன்னு ஒரு பொண்ணை பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி பேசிச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி கைதா இருக்கலாம் அவர் பொண்டாட்டி பேசின வீடியோவும். அது உச்சபட்சம். நீங்கள் அதை எவ்வளோ நம்புவானாங்க? கொஞ்சம் நம்புறதாலும் கழுத்தை நெரிக்கிறாங்களாம், உள்ள ஆள் வராங்களாம், மயக்கப்படி தூவுனாங்களாம். விஜய் சினிமா மாதிரி அந்த அம்மா கதை சொல்லுச்சா இல்லையா? அதை உண்மை நம்பி பார்க்குறவன் உங்களுக்கு எனக்கு தெரியுது என்னடா இப்படி அவதூறாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் விஜய் ரசிகராக இருக்கிற பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன தெரியும், நம்புவாங்க. அப்போ இது திட்டமிட்டுல இதுக்கான அவகாசத்தை வந்து 3-4 நாள் எடுத்துட்டாங்க. இந்த அவகாசத்தை எடுத்துட்டு இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு வந்து பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விஜய் வழி வந்து வீடியோ போடுறாரு. அது என்ன சொல்கிறாரு? இறந்து போன துயரம் இல்லை, முதலமைச்சருக்கு எதிராக பேசி எவ்வளோ கேவலமாக பேசிட்டு எனக்கு ஆதரவு தெரிவித்த மற்ற கட்சி தலைவர்கள் நன்றி சொல்கிறாங்க. அந்த ஆள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். நன்றி சொல்கிற நேரமாவது இந்த சூழலை புரிந்து கொண்டு எனக்கு வழியை உணர்ந்து எனக்கு உன் வழியை தான் எல்லாம் உணர்ந்துருக்கானே, நீ உணர்ந்தியா முதல்ல? அந்த வழியை நீ உணரவே இல்லையே. நீ வழியை உணர்ந்து இன்னைக்கு தான் சொல்கிற. 5 நாளாவது நீ வந்து வெளியே வந்து இன்னைக்கு தான் பேசுகிற. வெளியே வந்து நீ குருமூர்த்தியை பார்க்க போலியா? அப்போ வீடியோ போட வேண்டியதானே? குருமூர்த்தி மறுக்கிறாரு, நான் பார்க்கல. சரி, குருமூர்த்தி பார்க்கல, கார் எடுத்துகிட்டு எங்கேயும் வெளியே போனீங்கல்ல, அப்போ வீடியோ போட்டு பேசியிருக்கலாமே, அப்போ நின்று கருத்து சொல்லியிருக்கலாமே. வெளியே வர முடியாமல் இறுக்கமான இதயத்தில் இருந்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போக முடிஞ்சதில்லை. அதுக்கெல்லாம் போக முடிஞ்சதுக்குல்ல. இந்த முடி வெட்டிட்டு வந்திருக்கீங்க, ட்ரிம் பண்ணியிருக்கீங்க, தாடியெல்லாம் இப்போ ஃபேஷியல் டச்சஸ் பண்ணி, அதாவது மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஒரு மேக்கப். நீங்கள் மேடையில் வரதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. வேறு ஒரு ஆளாக இருக்குது, சோகமாக இருக்கிற ஆள் மாதிரியே தெரியுது. அது நல்லா 2 நாள் படுத்து ஃபுல்லாக தூங்கின ஒரு ஆள் மாதிரி இருக்குது. தூங்கி எழுந்து ஒரு வீடியோவில் உட்காந்து பேசுகிறார். அதாவதுங்க ஒரு இறந்து போன தன்னோட ரசிகர்கள் குறித்து எந்த கவலையுமற்ற ஒரு நபராக ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோவை இப்படி வந்து மீண்டும் உதவி செய்துகளுக்காக பேசுகிற அந்த திருப்பியும் இருக்கு பாருங்கள். இது ரொம்ப அச்சமுட்டுது, பேராபத்தாக இருக்குது. இவர் வந்து அடுத்தடுத்து என்ன செய்வதற்கும் தயாராக இருப்பார். சட்டமன்ற தேர்தலில் இவரை மையமிட்டு இவரை சுற்றி இருக்கிற கும்பல் இவரை வைத்துக்கொண்டு என்ன வேணுமாலும் வன்முறை செய்வாங்க, எதை வேணுமாலும் இவங்க செய்வாங்கங்கிற ஒரு பேராபத்தமும் ஒரு பெரும் பயமும் இருக்குது. அதில் இறுதியாக ஒரு கேள்வி, இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது ஆட்சி கவிழ்ப்பு நோக்கி நகர்த்துறாங்க. இங்கே வந்து கலவரம் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும்னு சொல்கிறாங்க. பாஜக இவங்களை கையில் எடுத்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பாஜக கூட தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ பாஜக காரங்க முதல்ல இருந்து அவங்க தானே முதல்ல அட்னஸ் போடுறாங்க. எடப்பாடி வருவதற்கு முன்னால் பாஜக காரன் தான் சோர்ஸ் கொடுக்குறாங்க, பாஜக காரன் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அகில இந்தியிலேருந்து பயமா மாநிலேருந்து வந்து விஜய் மாதிரி பெரிய நடுகு இந்த இடத்த ஒதுக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா இந்த இடத்த ஒதுக்கலாமான்னு. என்ன மகாமகம் இது கும்பமேளா இருக்குல்ல, கும்பமேளாவில் எவ்வளோ பேர் கூடுறாங்க? பல கோடிக்கணக்கான பேர் கூடுறான். அங்கே கூட மரணம் எவ்வளோ இல்லைங்க, பெரிய இடம் தான் அது. அந்த இடத்துல ஒப்பிட்டீங்கன்னா இதுதான் நெரிசல் ஏற்படுறான். நெரிசலோடு 8-10 பேர் தான் செத்து போயிருக்கான். இது பரவலான இடத்துக்கான இந்த இடத்துக்கான நெரிசல் மரணத்துக்கு காரணம் அந்த இடம் கிடையாது, இவங்களோட ஆர்கனைஸ் பண்ணது. இவங்க கொண்டாந்து வண்டி உள்ள சொருவினது. விஜய் பெரிய நடிகர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. பெரிய நடிகர்கள் இடம் தான் அது, அவர் பண்ணது தான் சம்பவம். அதை வந்து இவங்க சொல்கிறதே இல்லை. அந்த இடம் வந்து கரூர், நான் போயிருக்கிறேன். இப்படி 2 ரோடு உள்ள இடம் அதுதான். இவங்க காட்டின மற்ற இடம் சிங்கிள் ரோடு உள்ள இடம், கம்மியான இடம். இதை விட மண்மேல் நடந்தது வேற இடம் அங்கே கொடுக்க முடியாது. அப்போ பெரிய இடத்துல கொடுத்து நடந்திருக்குதுன்னா இவங்க தான் நிகழ்த்துறாங்க. ஏன்னா கூட்டத்தை வர வைக்கிறார். ரொம்ப நேரமாக போகிறதுக்கு காரணமே இவர் லேட் என்பதற்கு இந்த கும்பல் மனோபாவத்தை, விஜய் வராருன்னு சொல்லி ஏராளமான கூட்டத்தை ஏற்றி அதற்கு பிற்பாடு போகணுங்கிற அந்த வெறி இருக்குது பாருங்கள். அந்த வெறி தான் அந்த கொலையை நடந்திருக்குது. அதுவும் கரூர் மாதிரியான பகுதிகளில் சனிக்கிழமை சாயந்தரம்ங்கிறது சம்பள நாள், கல்லூரி விடுமுறை நாள், சம்பள நாள். கரூரில் வந்து நிறைய துணி கம்பெனி அதெல்லாம் இருக்குது, அவங்களுக்குலாம் வார சம்பளம். அந்த வார சம்பளத்தை வாங்கிட்டு நிறைய பேர் சாயந்தரம் வருவாங்க. இப்படி வரமாட்டாங்க நம்பணும் அப்படின்னாரு. அதனால தான் லேட்டாக வரான். நீங்கள் 3 மணிக்கு போட்டால் வரமாட்டாங்க. 3 மணிக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அங்கே. அப்போ சம்பளம் வாங்கிட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வர முடியாது. வேலைக்கு போகாமல் வந்திருக்கலாம். இன்னும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ஆட்கள் மட்டும் இல்லை, ஆர்கனைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மற்ற மாவட்டத்தில் ஆள் கொண்டாந்துருக்குறாங்க. கொடைக்கானலேருந்து ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 பசங்க இறந்துருக்குது. அந்த கருப்பா சட்டை போட்ட ஒரு போலீஸ்காரன் பேர் பையன் சண்டை போடுறான்ல, அந்த பையன் சேலம் ஆத்தூர் அந்த பையன். அவன் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் பேரை கூட்டு வந்திருக்கிறான். அப்போ ஏற்கனவே இங்கே கூட்டம் ஏராளமாக கூடிருச்சு, 3 மணிக்கே கூட்டிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கூட்டம் பத்தாது என்பதனால அப்போ சொல்லியிருப்பாங்க, மாலை வந்து நிறைய பேர் சம்பளம் வாங்கிட்டு சாயங்காலம் எல்லாரும் வருவாங்க சனிக்கிழமை. அப்போ 5 மணி 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக ஆகும்னு சொன்னதுனால தான் இவர் 6 மணிக்கு வராரு. வேணும்னு கூட்டம் ஏறினதுக்கு பிற்பாடு தான் உள்ளே நுழைய முடியாத அளவு கூட்டம் வருது. வரும்போதே நான் ஒரு கும்பலை கூப்பிட்டு வர்றாரு. இங்கேயே இடம்பத்தில்
வண்டி வர பெரிய வண்டி, ஏற்கப்பட்ட கூட்டம் வர, எல்லாவற்றுக்கும் காரணம் விஜயும் அந்த கும்பலும் தான். அதனால் அந்த ஈவரக்கம் இல்லாமல் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கெல்லாம் எந்த அதாவது இவங்களுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னா இவங்களை அடையாளப்படுத்தணும். ஜனங்க மத்தியில், அவங்க ரசிகர் மத்தியில் இவங்க குற்றவாளி தான் என்பதை மிக தீவிரமாக அடையாளப்படுத்தி இவங்களை கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா என்ன வேணுமாலும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சிபிஐக்கு மாற்றும்பாங்க, சிபிஐக்கு மாற்றும். ஆமாம், இதுக்கு முன்னால் முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றணும் போது வேற கேஸை சிபிஐக்கே மாத்திரன்னாங்க இவங்க. திருப்போன வழக்கு ஏன் சிபிஐக்கு மாத்துறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ இது சிபிஐக்கு மாற்றணுன்றாங்க. அதே மாதிரி இதே கும்பல் நாகப்பட்டினமோ அல்லது இதுக்கு போன வாரம் ஒன்று போனாங்கல்ல, திருவாரூருக்கு போகும்போது இவங்க மனு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் இபி லைனை ஆஃப் பண்ணுன்னு கொடுத்தவங்க இவங்க லெட்ரு கொடுத்தாங்களா இல்லை? மீடியாவில் வந்து இன்னைக்கு ஏன் கரூருக்கும் கொடுத்தாங்க, கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லெட்டரே கொடுக்குறாங்க, கரண்ட் அப்படியே மீறி ஆஃப் பண்ணது இவங்க தான் வேணும் ஆஃப் பண்ணுறாங்க. என்ன நியாயம் இருக்குது இவங்கள்ட்ட பேசுறதுக்கு? ஒரே ஒரு சோர்ஸை உண்மையை காட்ட சொல்லுங்க. யாராவது திமுக எதிர்ப்பு மனோபாவமாக இருக்கிறவர்கள் இந்த சம்பவத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அவர்கள் 40 பேரை நசுக்கி கொன்றவர்களோட இழிவானவர்கள் அவங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வளோ சம்பவத்தில் பயன்படுத்துங்க. அதுக்காக இவ்வளோ அபாண்டமாக குற்றச்சாட்டை சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த சம்பவத்தை நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசலான்னு பயன்படுத்துறதுக்கு பாருங்கள், ரொம்ப அயோக்கியத்தனம் அது. எங்கே ஒரு எவிடன்ஸ் கூட இல்லைங்க. எல்லாவற்றிலும் இருக்குது. இபி கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லி லெட்டர் வார கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணியிருந்தாலும் தப்பு இல்லை. இவங்க சொல்கிற பிறகு இவங்க கொடுத்த லெட்டரை ஒபே பண்ணாமல் போலீஸ் ஆஃப் பண்ணலங்கிறது தான் உண்மை. ஆஃப் பண்ணல. இவன் எவனும் நல்ல வேறு அந்த பக்கத்தில் கரண்ட் கம்பி இல்லைங்கிறதுனால ஆஃப் பண்ணல. டிரான்ஸ்ஃபார் எதுவும் இல்லைங்க, எல்லாம் ஏறி இருப்பாங்க. அதில் ஏறி இருந்து ஆஃப் பண்ண வேண்டியிருந்திருக்கும். அப்போ இவங்க கூட இது எல்லாவற்றிலையும் இவங்க இது 10,000 பேர்னு சொல்லியிருக்காங்க, 20,000 பேர் வந்திருக்குது. கூட்டத்தை அங்கேயே நிறுத்தணும்னு சொன்னால் தாண்டி உள்ளே வந்துருக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், இந்த வேனில் வரவங்க ஒரு இடத்துல நின்று பேசணும்னா இவங்களோட அறை ஒன்று இருக்கும்ல, இவங்க மைக்கு கனெக்ட் பண்ணுறது, இவங்க கேமரா வச்சுருக்கு, அந்த இடத்த நோக்கி வரணும். அதே மாதிரி இவங்க அந்த 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 அறைக்கும் அந்த வேனில் இருக்கிற மைக்கும் கனெக்ட் ஆகிற பகுதி வந்தால் அவங்க வர சொல்லிகிட்டே இருப்பாங்க. மக்கள் எவ்வளோ நிற்கிறான், நசுங்கும் போகும் சாவாங்கிறத பற்றி அவங்க கவலை இல்லை. அந்த ட்விட் போட்டான்லாம் ஒருத்தன், அந்த ஆதவர்ஜன் அந்த நபர்லாம் என்ன பண்ணி இன்னும் வரலாம் போலீஸ் சொல்கிற இடத்தை தாண்டி அவங்க வருவதற்கு அது ஒரு காரணம். அவங்க வச்சிருக்கிற அந்த அந்த இது இருக்குல்ல, பூத்து, மைக் செட்பட் பூத்து, அதோட நோக்கி அந்த வண்டி வந்தால் தான் இவர் பேசுகிறதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுங்கிறதுனால மக்கள் நெருக்கமான பகுதிக்கு அவ்வளோ பெரிய வண்டி தள்ளி கொண்டாந்து விட்டது இன்னொரு பெரும் காரணம். போலீஸ் படத்தில் நிப்பாட்டி வந்திருக்குது, எல்லாத்தையும் நிகழ்த்திட்டாங்க. அதனால தான் எஸ்கேப் ஆகிட்டாங்க, யாருமே இல்லைங்க. நடந்து போச்சு சம்பவம் எஸ்கேப் ஓடிட்டாங்க. இது நடத்துறது லேட்டு. ஒன்றும் நான் வரிசைப்படுத்தி சொல்லி முடிக்கிறேன். 8:45 வீட்டிலேருந்து கிளம்புனது ரேட்டு. 12 மணிக்கு வர இடத்துக்கு அவர் 8:45 12க்கு வர்றாரு. அதே மாதிரி 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றாருன்னா 7 மணிக்கு வர்றாரு, 7:30க்கு வர்றாரு. இது எல்லாமே முதல் காரணம். வரும்போதே கூட்டத்தோட வர்றாரு. உரிய நேரத்துக்கு வராதனால ஏற்கனவே நிறைய நேரம் நின்றிருந்த மக்கள் சோர்வடைஞ்சு மயக்க நிலைக்கு போகிற அளவுக்கு கூட்டத்துக்கு வர்றாரு. அதுபோக அதை விட இன்னும் பெருங்கூட்டம் 6 மணிக்கு மேலே வேலையை விட்டு வராங்க, பெருங்கூட்டம் சேருதாங்க. இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. சேர்ந்ததுக்கு பிற்பாடு உள்ளே வரும்போது அந்த கூட்டத்தை பிதுக்குறாரு. நிற்கிறதுக்கு கூட ஒரு இடத்துல இல்லாத ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி உள்ளே போது அந்த வண்டி நிற்கிது. அதற்கு பிற்பாடு ஒரு பேச ஆரம்பிக்கிறது, மயக்கப்படுத்தி அவங்க உளறாங்க. உழந்ததுக்கு பிற்பாடு என்னாவது அங்கே ஏற்றுறதுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ், இவங்க ஆம்புலன்ஸ் உள்ளே வரதுனால இன்னொரு நெருக்கடி ஏற்படுது. அது போக மயக்கமானவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இவரே தண்ணி பாட்டில் எடுத்து தூக்கி போடும்போது விஜய் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாருங்கிறது சாதாரண விஷயமா ஒரு விஜய் ரசிகருக்கு? அவரை பார்க்குறதே பெரிய விஷயம்னா அவர் தூக்கி போட்ட தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இல்லை. அதை வாங்குவதற்கு முண்டியடிக்கிறாங்க. இதெல்லாம் நடத்துறது அவர் தான் நடத்துகிறாரு. இது எல்லாமே இவங்க நசுங்கி சாகணுங்கிறதுக்காக நடத்தினார்னு சொல்ல முடியல. விஜய் என்கிற ஒரு மூடரால் நடத்தப்பட்ட சம்பவம். விஜய் அந்த மூடர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க மூடர் கூட்டம். அந்த மூடர் கூட்டம், ஆர்கனைஸ் பண்ணுற மூடர் கூட்டம், நடிகர் விஜய், அந்த ரசிகர்கள், இந்த மூடர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த உயிர்களை கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல. கண்ட்ரோலில் இருக்கணும். நீ உனக்கு தெரியலன்னா கண்ட்ரோல் உன்ன போலீஸ்கிட்டயோ மற்றவங்கிட்ட கண்ட்ரோல், அதுவும் இல்லை. கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒபே பண்ணி போகிறவனு கேட்கறது இல்லை. இவங்களுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தி, சொல்கிற பேச்சுன்னு கேட்குற புத்தியும் இல்லை. அதுதான் இந்த சம்பவத்தில் நடந்தது. இவர்களோட மூடத்தனம், விஜயோட ஊதாரித்தனம், அவரோட மூடத்தனம், இது ரெண்டு தான் விஜய் கிட்ட இருக்குது. அதுதான் இந்த மக்களை கொண்டிருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.